இப்பொழுது 2 ராஜாக்கள் புஸ்தகம் 1ஆம் 2ஆம் அதிகாரத்திலிருந்து வினாக்களையும் விடைகளையும் தெரிந்து கொள்வோம் வாருங்கள். 1. வியாதிப்பட்ட அகசியா தான் பிழைப்பேனா என்று யாரிடத்தில் போய் விசாரிக்கச் சொன்னான்? பாகால் சேபூபிடத்தில். 2. இஸ்ரவேலின் தேவன் இல்லையென்றா அதனிடம் விசாரிக்கப் போகிறீர்கள் என்று எலியாவை கேட்கச் சொன்னது யார்? கர்த்தருடைய தூதன். 3. பாகால் சேபூபிடத்தில் விசாரிக்க செல்வதால் அரசனுக்கு என்ன ஆகும்? சாகவே சாவான். 4. எலியா எதை தரித்து எதை தன் அறையிலே கட்டியிருந்தான்? மயிர் உடை வார்க்கச்சை. 5. ஒரு தலைவனும் 50 சேவகரும் எலியாவிடம் வந்து தேவனுடைய மனுஷனே என்று கூறினது என்ன? ராஜா உன்னை வரச் சொல்கிறார். 6. 2 தரம் எலியாவிடம் வந்த தலைவனையும் 50 பேரையும் பட்சித்தது எது? வானத்திலிருந்து இறங்கின அக்கினி. 7. 3ஆம் தரம் எலியாவிடம் வந்த தலைவன் என்ன செய்தான்? முழங்கால் படியிட்டு வேண்டிக் கொண்டான். 8. கர்த்தருடைய தூதன் எலியாவிடம் கூறினது என்ன? நீ பயப்படாமல் அவனோடே கூட போ. 9. அகசியாவை எலியா பார்த்து, யார் இல்லையென்று பாகால் சேபூபிடம் ஆட்களை அனுப்பினாய் என்றார்? இஸ்ரவேலிலே தேவன். 10. அகசியாவுக்கு பிறகு அரசனானவன் பெயர் என்ன? யோராம். 11. எலியாவை கர்த்தர் சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப் போகிற போது எங்கிருந்து புறப்பட்டு போனான்? கில்காலிலிருந்து. 12. எலியா எலிசாவிடம், நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை எது மட்டும் போக அனுப்புகிறார் என்றான்? பெத்தேல் மட்டும். 13. மறுபடியும் எலியா எலிசாவிடம், இங்கே இரு, கர்த்தர் என்னை எது மட்டும் போக அனுப்புகிறார் என்றான்? எரிகோ மட்டும். 14. மறுபடியும் எலியா எலிசாவிடம், நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை யோர்தானுக்கு அனுப்புகிறார் என்றதற்கு எலிசாவின் பதில் என்ன? நான் உம்மை விடுகிறதில்லை. 15. எலியா தன் சால்வையை முறுக்கி தண்ணீரை அடித்தபோது இரு பக்கமாக பிரிந்தது எது? யோர்தான் நதி. 16. நான் உனக்கு செய்ய வேண்டியதை கேள் என்று எலியா கூறினதற்கு எலிசாவின் பதில் என்ன? இரட்டிப்பான ஆவியின் வரம். 17. எலிசா எதை கண்டால் அவனுக்கு கிடைக்கும் என்று எலியா கூறினான்? எலியா எடுத்துக்கொள்ளப்படுவதை. 18. எலியாவுக்கும் எலிசாவுக்கும் நடுவாக எது வந்து அவர்களை பிரித்தது? அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும். 19. எலியா எதன் மூலம் பரலோகத்திற்கு ஏறி போனான்? சுழல் காற்றில். 20. எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த எதை எலிசா எடுத்துக்கொண்டான்? சால்வையை. 21. எலிசா சால்வையை பிடித்துக்கொண்டு யோர்தானின் கரையிலே நின்று என்ன சொல்லி தண்ணீரை அடித்தான்?
எலியாவின் தேவனாகிய கர்த்தர் எங்கே? 22 மனிதர்கள் எலிசாவிடம் வந்து, பட்டணம் குடியிருப்புக்கு நல்லது, அதன் தண்ணீரும் நிலமும் எப்படிப்பட்டது என்றனர். தண்ணீர் கெட்டது, நிலம் பாழ் நிலம். 23 எலிசா நீரூற்றண்டை சென்று எதை போட்டு தண்ணீரை ஆரோக்கியமாக்கினான்? உப்பை போட்டு. 24 எலிசா போகும் வழியில் பிள்ளைகள் என்ன சொல்லி எலிசாவை நிந்தித்தார்கள்? மொட்டை தலையா ஏறிப்போ. 25 எலிசா அந்த பிள்ளைகளை சபித்ததும் எது வந்து 42 பிள்ளைகளை பீறி போட்டது? 2 கரடிகள். பிரியமானவர்களே, 23ஆம் தேதி வெள்ளிக்கிழமை 2 ராஜாக்கள் புஸ்தகம் 3ஆம் 4ஆம் அதிகாரத்திலிருந்து வினாக்கள் கேட்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.